அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகிய கதை உங்களுக்காக இதோ. அரசன் ஒருவன் அரசியுடன் அரண்மனையின் மேல் மாடத்தின் மீது நின்றான். அப்போது சுவையான வாழைப்பழம் ஒன்றை உண்டுவிட்டு தோலை சாலையில் தூக்கி எறிந்தான். அந்த வழியாக வந்த பிச்சைக்காரன் அந்த தோலை எடுத்து உண்டான். அரசி மன்னனிடம், நீங்கள் உண்ட வாழைப்பழத்தின் தோலை ஒரு பிச்சைக்காரன் எடுத்து உண்ணுகிறான் பாருங்கள் என்றான். மன்னன் கோபமானான். அந்த வாழைப்பழ தோலை தின்றவனை பிடித்து இழுத்து வாருங்கள் என்று தன் சேவகர்களுக்கு கட்டளையிட்டான். வீரர்களுக்கும் ஓடிச் சென்று அந்த பிச்சைக்காரனை பிடித்து இழுத்து வந்தனர். இவனுக்கு 100 கசையடி கொடுங்கள் என்று கூறினான் மன்னன். அடி தாங்க முடியாமல் பிச்சைக்காரன் கதறுகிறான். ஆனால் அவனோ சிரித்து கொண்டிருந்தான். மன்னவன் திடுக்கிட்டான். உனக்கு வலிக்கவில்லையா, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த பிச்சைக்காரன் கூறினான், பழத்தோலை தின்ற எனக்கு 100 கசையடி என்றால் பழத்தை தின்ற உமக்கு எத்தனையோ என்று நினைத்தேன், அதனாலேயே சிரித்தேன் என்றான். மன்னன் தலைகுனிந்தான்.